friends, welcome to Aamina 7 today my channel இட்லி தோசைகளுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஆனியன் சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் ஆனியன் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ தோசை எவ்வளோ இட்லி சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டான முறையில் ஆனியன் சட்னி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகவே இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. பூண்டு லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. வரமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சோம்பும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட புளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது லேசாக ஆறுனதுமே இப்போ நம்ம இதை அரைக்கலாம். பாருங்கள், லேசாக ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லேசாக எண்ணெயில் வதக்கினதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் சூடானதுமே இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுந்தம் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் சட்னி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரசம் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான ஆனியன் சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆனியன் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தோசை சுட்டு கொடுக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளோ தோசை சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஆனியன் சட்னியை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.